உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவ பாதுகாக்கிறது ஒரு பெரிய வேலை. சிஸ்டம் கிராஷ், வைரஸ் அட்டாக், ஹார்ட்வேர் டேமேஜ் ஆகுறது, இல்ல நீங்களே ஆக்சிடென்டலா டெலீட் பண்றது, ஃபார்மேட் பண்றதுன்னு இப்படி பல சூழ்நிலைகள்ல உங்க டேட்டாவ நீங்க இழந்து போயிடுறீங்க. அந்த டேட்டாவெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியுமா? முடியும். டேட்டாவ ரெக்கவர் பண்றதுக்குன்னு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது Tenorshare 4D Dig ரெக்கவரி அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கடைசியில பார்க்கலாம். இப்போ ஃபைல்ஸ பக்காவா எப்படி ரெக்கவர் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிள், காம்ப்ளெக்ஸாலாம் கிடையாது. உங்க சிஸ்டம், அதாவது ஹார்ட்வேர் பேஸ்ல குறிப்பிட்ட டிரைவையோ இல்ல ஃபோல்டரையோ இல்ல ஒரு காமன் லொகேஷன்ல இருந்து ஃபைல்ஸை நீங்க ரெக்கவர் பண்ணிக்க முடியும். SD கார்டு இல்ல எக்ஸ்டர்னல் டிரைவ்ஸ்ல இருந்தும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். கேமராவை கனெக்ட் பண்ணி அதுலயும் நீங்க ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஈவன் உங்களுடைய கிளவுட் டிரைவ் லைக் OneDrive, iCloud இல்ல Dropbox, உங்களுடைய கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருந்து நீங்க டெலீட் பண்ண ஃபைல்ஸையும் தாராளமா நீங்க ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது மாத்திரம் இல்லாம கிராஷ்டு பிசி, ஈவன் ஏன் NAS, RAID டிவைசஸ்ல இருந்தும் டேட்டாவை ரெக்கவர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. கடைசியா யூட்டிலிட்டி டூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த அப்ளிகேஷன் மூலியமா நீங்க டேட்டாவை ரெக்கவர் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு தேவையான லொகேஷன் என்னங்கிறத செலக்ட் பண்ண போறீங்க. எனக்கு காமன் லொகேஷன், அதாவது ரீசைக்கிள் பின்ல டெலீட் பண்ண ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2, என்ன மாதிரியான ஃபைல்ஸை நீங்க ரெக்கவர் பண்ண போறீங்க? எல்லாமே தானா? எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ரெக்கவரி டைம் அதிகமாகும். குறிப்பிட்ட ஃபைல்ஸ் தான் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஃபார்மேட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்டேஜ், அப்போ வீடியோ தான் எனக்கு தேவை. ஸோ வீடியோங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் ஒன்லி வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஃபைன், ஸ்கேன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே, கண்டுபிடிக்கப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய இந்த பேஜ்ல ப்ரௌஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா பார்த்தீங்கன்னா பாத் வைஸ் நீங்க ப்ரௌஸ் பண்ணலாம், இல்ல டைப் வைஸும் நீங்க ப்ரௌஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னும் போது நிறையா இருக்கலாம். பட் நாம முக்கியமா வீடியோ மட்டும்தான் கேட்டதுனால கரெக்டாக வீடியோ மட்டும்தான். ஒருவேளை நீங்க டாக்குமெண்ட்ஸ், ஆடியோ இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டைப்ல இன்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். அதை ப்ரௌஸ் பண்ணி நீங்க தாராளமா ஃபைல்ஸை நீங்க பார்த்துக்கலாம். MKVங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். காரணம் என்னன்னா என்னுடைய ஃபுட்டேஜஸ் எல்லாமே MKV ஃபார்மேட் தான். ஸோ அதனால டபுள் கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டரை போயிட்டு பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா தேவை. ப்ரிவ்யூ பார்க்கணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஐ மீன் டபுள் கிளிக் பண்ணி இதை தான் நான் ஒவ்வொரு வேர்டாக பார்த்தீங்கன்னா எஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஈவன் அந்த ஃபோல்டரை கூட செலக்ட் பண்ணியிருக்கலாம். பாத் வைஸ் வேணும்னா பாத் வைஸும் நீங்கள் போய் தாராளமாக ஃபைல்ஸை செலக்ட் பண்ண முடியும். இங்கேயும் நீங்கள் ஃபைலை கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நாம டைப் வைஸ் போயிட்டோம். இப்போ ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னா, ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு இல்லையா, ரெக்கவர் பண்ணுறது தான். ஸோ ரெக்கவர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஒரே ஒரு விஷயத்த நான் எப்பவுமே மென்ஷன் பண்ணுவேன். குறிப்பாக ஒரு லொக்கேஷன்ல இருந்து நீங்கள் ஃபைலை ரெக்கவர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதே லொக்கேஷனில் திருப்பி ரெக்கவர் பண்ண ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ண வேண்டாம். வேறு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ கிளவுட் ஆப்ஷன் இருக்குது. பட் நாம லோக்கல்லே பார்த்தீங்கன்னா டிரைவ்ல ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டாப்பில் எவ்வளோ ஃபைல் செலக்டட் அண்ட் அதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது இருக்கு. சேவ் நவ் கொடுத்துடலாம். ஜஸ்ட் சேவ் எனிவே. ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் ஆயிருச்சு அண்ட் ஆட்டோமேட்டிக்காக லொகேஷனும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு. எஸ், ஃபைல் எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதே என்டர் ஆகாத மாதிரி எப்படி செட் பண்ணலாம்? ஃபைன். அண்ட் ஆல்சோ இப்படிப்பட்ட எக்ஸ்டர்னல் டிவைசஸாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பென் டிரைவ்ல இருந்து எனக்கு முக்கியமான ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணணும். எஸ், அந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஏற்கனவே இதில் ஃபைல்ஸ் இருக்குது. பட் நான் இழந்து போன சில ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணி ஆகணும். அப்படியே அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். டைரெக்டாக ஹோம். எஸ், கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரைவ் அப்படிங்கிற இதே பேஜ்லேயே எக்ஸ்டர்னல் டிரைவ்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம பென் டிரைவ் வந்துருச்சு. ஈவன் நீங்கள் SD கார்டுங்கிற செக்ஷன் போனாலும் அங்கேயும் அந்த பென் டிரைவ் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்கேன் அப்படின்னு கொடுக்குறேன். பட் இந்த வாட்டி ஆடியோ கிடையாது, ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட் கிடையாது. அதர் டைப் ஆஃப் ஃபைல்ஸை நான் தேடுறது. ஸோ ஸ்கேன் ஒன்லி அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸ்கேன் ஆனது என்னமோ 15% தான். ஆனால் அதுக்குள்ளவே நமக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஃபைல்ஸை நம்ம ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு தேவையானது இது மட்டும்தான். ஓகே, நான் எதிர்பார்த்தது தான் இது. ஸோ இந்த ஃபைல் மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ டைரெக்டாக நம்ம இங்கேருந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கவர் வேற ஒரு டிரைவில் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். எஸ், அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக வந்தாச்சு. ஸோ இன்டர்னல் டிரைவோ எக்ஸ்டர்னல் டிரைவோ நோ ப்ராப்ளம், தாராளமாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், ஸ்கேனிங் ஆன் ப்ராக்ரஸில் இருக்கும் போதே நீங்கள் உங்களுக்கு தேவையான ரெக்கவரியை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. சரி, இப்போது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் பின்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துட்டீங்கன்னா நமக்கு ஃப்ரீ டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து டாப்லேயே நமக்கு அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆயிடுச்சா, அப்படியே கிளிக் பண்ண வேண்டியதான். இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆயிரும். அப்படியே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். கம்ப்ளீட் ஆயிருச்சா?
ஃபினிஷ் குடுத்து லான்ச் பண்ணிக்க வேண்டியதான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷன் நீங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 ஜிபி வரைக்கும் ஃப்ரீயாவே பார்த்தீங்கன்னா, நீங்க ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்படுது, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல, தாராளமா நீங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்கிரேட் பண்றதுக்கான லைசென்ஸ் அண்ட் எல்லா பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா, தெளிவா இங்க மென்ஷன் ஆயிருக்கு. முக்கியமா 20% ஆஃபரும் பார்த்தீங்கன்னா இருக்கு. நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இத விட இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்க பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.